தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் அச்சுத்துறையில் பணிபுரிந்தவர்களுக்கு பதவி உயர்வு. அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம். புதுச்சேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த புதுவை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே இருந்த இலவம் பஞ்சு மரம் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தன் சொந்த முயற்சியில் அகற்றும் பணியில் ஈடுபட்டார். புதுவை மாநில காங்கிரஸ் சிறுபான்மை அணி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரிக்கை. பெரிய காணப்பட்டு பாலமுருகன் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை பாஜக சார்பில் DGPயிடம் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் 6 பேருக்கு பதவி உயர்வு ஆணையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பல ஆண்டு காலமாக பணிபுரிந்து வந்த பேக்கர் மஸ்தூர் ஊழியர்கள் முதலமைச்சரை சந்தித்து பதவி உயர்வு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி அச்சுத்துறையில் பணிபுரிந்து வந்த பேக்கர் மஸ்தூர் 6 நபர்களுக்கு ஆப்செட் மிஷின் அட்டெண்டர் ஆக பதவி உயர்வு ஆணையினை எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். எழுதுபொருள் அச்சுத்துறை இயக்குநர் ஜெயந்தி, முதுநிலை கணக்கு அதிகாரி சாயிநாதன், ரமேஷ், ராமன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து உடனடியாக பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க அவரை கைது செய்ய வேண்டும் என கோரி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிமுக பெண் நிர்வாகிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பெண்களை இழிவுபடுத்திய அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து தமிழக அரசு நீக்க வேண்டும், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறினர். மேலும் பொன்முடி புதுச்சேரி வந்தால் அதிமுக அவருக்கு தக்க பதிலடியை கொடுப்போம் என கூறினர். பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த புதுவை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே இருந்த இலவம் பஞ்சு மரங்களை சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தன் சொந்த முயற்சியில் அகற்றும் பணியில் ஈடுபட்டது அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகர் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் காய்கள் காய்த்து இலவம் பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதியடைந்து வந்தனர். இவற்றை தடுத்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இலவம் பஞ்சு மரத்தில் இருந்து பஞ்சு காற்றில் பரவுவதனை தடுக்க புதுச்சேரி அரசு அதிகாரிகள் முயற்சிகள் எதுவும் எடுக்காத சூழ்நிலையில் இம்மரத்தினை உடனே அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகத்திடம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரி காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிகப்பெரிய இலவம் பஞ்சு மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம் பஞ்சு காய்கள் காய்த்து வெடித்து காற்றில் இலவம் பஞ்சுகள் பறந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த இலவம் பஞ்சு மரத்தை சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தனது சொந்த செலவில் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டார்.
பொதுமக்களின் நலன் சார்ந்த முயற்சியில் செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுவை சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே ஒருங்கிணைப்பு இன்மையால் திமுக காங்கிரஸ் இடையில் யார் பெரிய கட்சி என்பதில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் யாரை ஆதரிப்பது என தெரியாமல் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தனித்து இயங்கி வருகின்றனர். இதனால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசிற்கு எதிராக தனித்தனி போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் நகர பகுதியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சியினர் தனித்தனி போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் சார்பில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா சாலையில் போராட்டம் நடைபெற்றது. அதே கோரிக்கையினை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகே போராட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கேஸ் விலை உயர்வை கண்டித்து காமராஜர் சிலை அருகே பிரச்சார இயக்கம் தொடங்கியது. முஸ்லிம் மக்களுக்கு எதிரான திருத்த சட்டத்தை பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உழவர்கரை வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழவர்கரை வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் மற்றும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுவை மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக கட்சி அலுவலகம் எதிரே பொதுமக்களின் நலன்களுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் முருங்கப்பாக்கம் பகுதியிலும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோடைகாலம் முடியும் வரை அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. பாகூர் ஸ்ரீ தண்டபாணி ஆலயத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் நிதி உதவி வழங்கினார். பாகூர் கொம்யூன் பாகூர் ஸ்ரீ தண்டபாணி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து ஆலயத்தில் வலம் வந்த அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் ஆலய வளர்ச்சிக்கு நிதி உதவி வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பக்ருதீன் அலி அகமது நினைவு குழுவின் புதுச்சேரி மாநில சேர்மன் அசோக் ஷிண்டே மற்றும் ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர்கள், தனவேலுவின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கன்னியகோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பாகூர் கொம்யூன் கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சை வாடியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமாரவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலச பூஜை செய்து மாப்பொடி, பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், குங்குமம், விபூதி, பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தபின் பூஜைகள் செய்து கலச நீரை கையில் சுமந்தபடி ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கலச நீர் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினரின் சொந்த செலவில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது. திருவிழாவையொட்டி காவடி எடுத்தல் மற்றும் சுவாமி திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காவடி எடுத்தல், வேல் புறப்பாடு ஊர்வலம் நடைபெற்றது. இதனை அடுத்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிகள் திருத்தேரில் எழுந்தருளி திருத்தேர் விழா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் உபயதாரர்கள், அறங்காவலர் குழுவினர்கள், விழா குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திமுக அரசை கண்டித்து பாலாஜி திரையரங்கம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து மக்களின் உணர்வுகளையும் தன்மானத்தையும் பெண்களின் கண்ணியத்தையும் கேவலமாக சித்தரித்து பொதுவெளியில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி கண்டித்தும் அவர் பதவி விலக வேண்டும் என்று கூறி கோஷம் எழுப்பப்பட்டது. அரசியல் சாசனத்தை மதிப்பேன் என்றும் விருப்பு வெறுப்பு இன்றி அமைச்சர் பதவி வகிப்பேன் என்று பதவி பிரமாணம் செய்த திமுக அமைச்சரை கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது. அனைத்து மகளிர்கள் கட்சி பாகுபாடின்றி கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடர்ந்து சிறையில் தள்ள வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மூலம் கோஷம் எழுப்பப்பட்டது. இதில் இந்து முன்னணி தலைவர் சனில் தலைமை தாங்கினார். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன், வெற்றிவேல், நாகேந்திரன், கிருஷ்ணராஜ், உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்டமங்கலம் ஒன்றியம், விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகில் சுமார் 300 மீட்டர் தொலைவில் உள்ள செடிகள் அடர்த்தியான பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சின்னபாபு சமுத்திரம் கிராம நிர்வாக அலுவலர் பிரகாஷுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் கண்டமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் மாணிக்கம் இணைந்து சம்பவ இடத்திற்கு சென்று உறுதி செய்த பின்னர் கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் சுரேஷ்பாபு ஆலோசனைப்படி உதவி ஆய்வாளர், தடவியல் நிபுணர்களுக்கு காவல்துறை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். மேலும் இறந்த நபர் 3 நாட்களுக்கு மேலாக இருக்கலாம் எனவும், உடல் மிகவும் அழுகிய நிலையில் உள்ளதால் அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர அவரது கையில் சிவகாமி என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டுள்ளது என்பது கூடுதலாக தகவலாக தெரியப்படுகிறது. முழுவதும் அழுகிய நிலையில் உள்ளதால் இறந்த நபர் யார் என்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் கொலையா அல்லது தற்கொலையா, வேறு ஏதேனும் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சைலன்ஸ் ஃப்ரெர்டினன்ட் உலக தமிழ் மாமணி விருது வழங்கும் விழா புதுவை லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள ரேவே சோஷியல் அரங்கத்தில் நடைபெற்றது. சைலன்ஸ் ஃப்ரெர்டினன்ட்டிற்கு உலக தமிழ் மாமணி விருது வழங்கும் விழா புதுவை லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள ரேவே சோஷியல் அரங்கத்தில் நடைபெற்றது. செயலர் முனைவர் அரங்கமுருகையன் வரவேற்புரையாற்றினார். தலைவர் பேராசிரியர் கருணாநிதி தலைமை வகித்தார். செவாலிய துபாய் குழந்தை முன்னிலை வகித்தார்.
நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி வணிக வரி ஓய்வு பெற்ற ஆணையர் ராமதாஸ் விருதுகள் வழங்கி பாராட்டுரை வழங்கினார். பேராசிரியர் ராமலிங்கம் வாழ்த்துரை வழங்கினார். சைலன்ஸ் ஃப்ரெட்டினன்ட் தாய் கலைக்குழு ஏற்புரை வழங்கினார். நிறைவாக பொருளாளர் லட்சுமி நன்றி உரையாற்றினார். கணுவாப்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை மார்க்கெட் வீதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்ட இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் கணுவாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராம்கி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி சுகுமார் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், மோகன், சுனில், தேவா, தனுஷ், சஜி, கோபால், பன்னீர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில காங்கிரஸ் சிறுபான்மை அணி சார்பில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற கோரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில காங்கிரஸ் சிறுபான்மை அணி சார்பில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சாலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சிறுபான்மை அணி மாநில தலைவர் முகமது ஹசன் தலைமை தாங்கினார். கலீல் ரஹ்மான் வரவேற்புரையாற்றினர். அப்துல் ரஹமத்துல்லா, ஷியாம், ஜான்சன், நஜிமா பேகம், காதர்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறுபான்மை அணி தேசிய ஒருங்கிணைப்பாளர் மீரா உசேன், மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் சுப்பிரமணியன், கந்தசாமி, ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன், மூத்த தலைவர்கள் தேவதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பாலமுருகன் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து பாலமுருகனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் பக்தர்கள் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அலகு குத்திக் கொண்டு முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம், தமிழக பகுதியான மாத்தூர், கீழ்புதுப்பட்டு, கோட்டக்குப்பம், கூனிமேடு, மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வயானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 22ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இதையொட்டி சுவாமிக்கு அனுஜை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் நகரவாசிகள் செய்திருந்தனர். இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் டிஜிபியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது.
தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது. அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி இந்து கடவுள்களின் மத சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார். அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் சந்தித்து புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைனவம் வைஷ்ணவம் என்று அமைச்சர் பொன்முடி மிகவும் ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு மிகவும் கீழ்த்தரமானது, ஆபாசமானது, இந்து மக்களின் மத உணர்வை பாதிப்படைய செய்துள்ளது. எனவே இதனை கண்டித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இதே மாதிரி திராவிட மாடல் அரசை சேர்ந்த அமைச்சர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இந்துக்கள் சட்டத்தை மதிக்கிறவங்க அமைதியாக போகிறாங்க. அதை அவங்க பலவீனமாக நினச்சி கொண்டு இதே மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. இதுக்காக சட்ட ரீதியாக நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. நல்லாம் சத்யநாராயணன் நினைவாக சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பில் நல்லாம் சத்யநாராயணன் நினைவாக டென்னிஸ் போட்டிகள் மாநில அளவில் நடைபெற்றது. மேலும் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பின் சார்பில் உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இலவச மருத்துவம் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர்கள் டாக்டர் லட்சுமிபதி மற்றும் சிவகுமார், விளையாட்டு பிரிவு செயலாளர் மேத்யூஸ், ஆரோக்கியசாமி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையம் உறுப்பினர் சிவகுமார் மற்றும் மேலாளர் விஜய் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்க்குப்பி ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மனோஜித்ரா ராஜேஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார். ஒன்றிய துணை செயலாளர் நெய்க்குப்பி காளி துவக்க உரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், ஒலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம், மாவட்ட பொருளாளர் ரமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் அண்ணாதுரை, விஜயபாஸ்கரன், ஒன்றிய திமுக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர் சுதா காளி உள்ளிட்ட கலந்து கொண்டனர். இறுதியாக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹேமநாதன் நன்றி கூறினார். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மட்டுமன்றி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமளிப்பு மூலமாக மக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்லும் நிகழ்வு வீமகவுண்டன்பாளையம் மந்தவெளி திடலில் கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமளிப்பு மூலமாக மக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி மந்தவெளி திடல் வீமகவுண்டன்பாளையம் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி அமலோற்பவ மேரி, மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி, மகளிர் ஆணைய உறுப்பினர் சுஜாதா, மண்டல தலைவர்கள் மாணிக்கம்மாள், தமிழரசி, அனுசியா, பூங்கோதை மற்றும் தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு உரை வழங்கினர். விழாவில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நாடகம்,
புதுவை கலைச்சித்ரா கலைக்குழுவினரால் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சத்துணவு போட்டி நடத்தப்பட்டு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் பாஜக பொறுப்பாளர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் சுதானா நகர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா திருக்கல்யாணம் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பித்து பெண் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் உள்ள குமாரகோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவில் குமரகுரு, விமல் குமரகுரு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பூஜையை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பபிஷேகங்கள் மற்றும் சிறப்பலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் உதயம்பட்டு செய்த நாகமுத்து குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதன் முதற்கட்டமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி போன்ற போட்டிகளை வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கி வழிநடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அம்பேத்கரின் பொன்மொழிகளுடன் பேசினர். மேலும் தாங்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எவ்விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதனை காண்பிக்கும் விதமாக அவரவர் தனித்திறமைகளையும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினர். நிறைவாக வழக்கறிஞர் சசிபாலன் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ததற்காக பள்ளி ஆசிரியர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து மாணவர்களை ஊக்குவித்து பேசினார். மேலும் தற்போது அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து வருகிறது. ஆதலால் அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் அவர்களின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அண்ணா நகரில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அண்ணா நகரில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் வீதி உலா நடைபெற்றது. வீதி உலாவானது அண்ணா நகர் வழியாக இந்திரா காந்தி சிலை, எல்லைப்பிள்ளை சாவடி வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் பகிரிப்பாளையம் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய 48ஆம் ஆண்டு பங்குனி உத்திர சடல் உற்சவம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்தினரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம கவுன்சிலர் முத்துக்குமரன், தலைவர் முருகன் மற்றும் பக்ரிப்பாளையம் கிராம தலைவர் காண்டீபன், வேலு, விக்னேஸ்வரன் மற்றும் இளைஞர்கள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். விழாவின் ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.